டெஸ்டினேஷன் நாலேஜ். இந்த டூரிசம் பிஸ்னஸை பொறுத்தவரையும் எந்த அளவுக்கு உங்களுக்கு டெஸ்டினேஷன் நாலேஜுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனை பற்றி எப்படி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு கஸ்டமர் உங்களை வந்து ஒரு டெஸ்டினேஷனை பற்றி அப்ரோச் பண்ணும்போது அந்த டெஸ்டினேஷனை பற்றின ஐடியா உங்களுக்கு கிளியராக இருந்தால் மட்டும்தான் அந்த கஸ்டமருக்கு உங்களால் ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த டெஸ்டினேஷன் நாலேஜ் வந்து ட்ராவல் அண்ட் டூரிசமில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி கெயின் பண்ணுறது, இந்த நாலேஜை கெயின் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் கஸ்டமரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் குவரிஸ் அந்த டெஸ்டினேஷனை பொறுத்து உங்கள்கிட்ட வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எப்படி அந்த ஊருக்கு வர்றது, நான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஊட்டி ரீச் பண்ணோம், ஒரு கஸ்டமர் ஆந்திராவில் இருக்கார் அப்படின்னா நான் ஆந்திராவிலேருந்து எப்படி வந்து ஊட்டியை ரீச் பண்ணுறது, ஸோ அதோட கனெக்டிவிட்டி என்னென்னங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹைதராபாத்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து ஊட்டி ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா ஹைதராபாத் டு ஊட்டி ட்ராவல் பண்ணுறது நியர்பை கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கோயம்புத்தூர், அப்படி இல்லைனா இன்னொரு கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் இல்லைனா மைசூர். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக தான் அவங்க அந்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்ண முடியும். ஏன்னா டைரெக்டான கனெக்டிவிட்டி ஹைதராபாத்லேருந்து ஊட்டிக்கு வந்து கனெக்டிவிட்டி இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் டெஸ்டினேஷனை பொறுத்தவரையும் அந்த ஊரில் இருக்க கம்ப்ளீட் அட்ராக்ஷன்ஸ், இதை பற்றியும் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அட்ராக்ஷன்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய தான் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக அந்த கஸ்டமரோட உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி நீங்கள் ரிசர்ச் பண்ணுறது, இதை பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நார்மலாக இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு ட்ராவலே பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஊட்டி ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் வந்து டைரெக்டாகவே ஊட்டி ட்ராவல் பண்ணி அங்கே இருக்க லோக்கல் அட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா நான் போய் பார்த்து, அங்கே இருக்க ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்து, ஸோ ஒவ்வொன்றுமே என்னுடைய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து என்னால் வந்து எக்ஸ்பர்டைஸாக சொல்ல முடியும். ஸோ மக்கள் வந்து இப்போ வந்து எக்ஸ்பர்டைஸ் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. நீங்கள் வந்து அந்த டெஸ்டினேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த டெஸ்டினேஷன் நாலேஜை எப்படி நீங்கள் கெயின் பண்ணலாம், த்ரூ ஆன்லைனில் நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஊட்டின்னு அடிச்சிங்க அப்படின்னா விக்கிபீடியாவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஊட்டியை பற்றினது வரும். இல்லை நீங்கள் ஸ்ரீலங்கான்னு அடிச்சிங்கன்னா ஸ்ரீலங்காவை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு விக்கிபீடியாவில் கிடைக்கும். இது இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டியில் ஒரு ட்ராவல் ஏஜென்ட் இருக்காங்க, ஒரு வெஹிக்கிள் சப்ளையர் இருக்காங்கன்னா அந்த வெஹிக்கிள் சப்ளையரை நம்ம டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனில் என்னென்ன மாதிரியான சைட் சீயிங் அட்ராக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம கிளியராக அவங்கக்கிட்ட ஒரு கைடன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்குன்றத நம்ம அப்பப்போ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கவும் முடியும். இல்லை ஆன்லைனில் நீங்கள் போய்ட்டு கிளைமேட் இன்ஃபர்மேஷன்ஸும் செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நியர்பை அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன ஏரியாஸ்லாம் வந்து நியர்பையில் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து கேப்சர் பண்ணிக்கணும். ஸோ கஸ்டமர் ஒரு காமனான கொஷின் கேட்கும்போது அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த டெஸ்டினேஷனை பொறுத்தன நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த நாலேஜை நீங்கள் கெயின் பண்ண நீங்கள் வந்து அந்த டெஸ்டினேஷனோட எக்ஸ்பர்ட்டாக மாற உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான கான்ஃபிடன்ஸ் கஸ்டமருக்கு நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்டினேஷன் நாலேஜ்னால் என்னென்னு ஓரளவுக்கு ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது பற்றின இன்னும் இன்ஃபர்மேஷனோ இல்லை இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலான கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிங்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட காண்டாக்ட் ஃபார்ம்லேயே இந்த வெப்சைட்டில் ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் இருக்கும், அந்த காண்டாக்ட் ஃபார்ம் மூலமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு இதில் ஏதாவது இந்த வீடியோவில் கொஷின்ஸ் இருக்கும்போது நீங்கள் அதை கொஷின் ரைஸ் பண்ணும்போது அது ரிலேட்டடான வீடியோ வந்து நான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் செக்ஷன்லேயே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.